அனாட்டமியில் வந்து நம்ம பாடி வால் பற்றி பார்க்கணும். பாடி வால் வந்து இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு, அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது ஸ்பெஷலாக பார்க்கணும். அப்புறம் எப்படி ரெஸ்பிரேஷன் மூச்சு விடுறது, அப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்குறோம். இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டா நமக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாடி வால் வந்து the body wall of earthworm has 4 layers: cuticle, epidermis, musculature and coelomic epithelium. ஸோ cuticle இருக்கும், அதான் மேலே இருக்க லேயர், அப்புறம் epidermis, அப்புறம் muscular, அப்புறம் coelomic epithelium. Cuticle வந்து it is a thin, transparent, non-cellular outermost layer. The cuticle is secreted by the epidermis and is perforated by numerous minute pores. அதுக்கடுத்து epidermis. It is the next layer after cuticle, made up of single layer of columnar epithelium which contains secretory gland cells, that is basal cell, sensor or receptor cells, setigerous cells, SETIGEROUS cells. அதான் செப்டா ஃபார்மிங். அந்த செப்டமாக இருக்கு இல்லையா, அது இந்த ரவுண்டாக வருது, அதுக்கு தான் வந்து செட்டிகிரஸ் செல்ஸ். ஸோ இது எல்லாமே எபிடர்மிஸில் இருக்கிறது. அப்புறம் அதுக்கடுத்து மசில் லேயர். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த அவுட்டர் தின் லேயர் ஆஃப் சர்க்குலர் மசில், அப்புறம் இன்னர் லேயர் ஆஃப் லாங்கிடியூடல் மசில். சர்க்குலர் வந்து வெளியே, லாங்கிடியூட் வந்து உள்ளே இருக்கும், தின்னாக தான் இருக்கும் மசில்ஸ். எர்த்தோம் லேயராக மசில் கண்டுபிடிக்கணும் அப்படிமா நம்ம அவுட்டர் லேயர் அந்த கியூட்டிக்கல் இருக்குது தான் வளவளான்னு பளபளான்னு இருக்குது, அதுக்கு அடியில் இருக்குது தான் எபிடர்மிஸ், அதுக்குள்ளே இருக்குது தான் மசில்ஸ். இந்த மசில்ஸை மூவ் பண்ணுறதுனால தான் அது மூவ் ஆகுது. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கேவிட்டி தான் சீலோமிக் எபித்தீலியம். இட் இஸ் அ தின் மெம்பரேன் லைக் சீலோமிக் எபித்தீலியம் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளாட்டன்ட் ஸ்குவாமஸ் செல்ஸ். அதில் ஃப்ளாட்டன்ட் ஸ்குவாமஸ் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாடி வாலோட வேலை என்ன? எல்லாமே பொதுவாக நமக்கு க்ளீனாகவே தெரியும். இட் ப்ரிவென்ட்ஸ் எக்ஸசிவ் எவாப்ரேஷன், அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ரிசெப்டார் செல்ஸ் பிளே அ வைட்டல் சென்சரி ஃபங்க்ஷன். செப்டே அண்ட் மசில்ஸ் ஹெல்ப் இன் லோக்கோமோஷன். த எக்ஸ்க்ரீட்டரி மேட்டர் இஸ் பாஸ்ட் அவுட் த்ரூ த நெஃப்ரிடோஸ்போர்ஸ் ப்ரெசன்ட் இன் த பாடி வால். இதான் வந்து பாடி வால் பார்த்தது. அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். மண்புழுவோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், வாய், அந்த வாய்க்கு அப்புறம் வயிறு எங்கே இருக்குது, இன்டெஸ்டைன் இருக்குது, எல்லாமே பார்க்குறது. இது வந்து a complete alimentary canal is present in the body cavity of the earthworm, beginning with the mouth in the first segment and ends with the anal opening situated in the last segment. So மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்குது. The various regions of the earthworm's alimentary canal வந்து buccal cavity, pharynx, esophagus, gizzard இருக்குது, stomach, intestine, டைஃப்ளோசோல் ஆனஸ். ரெண்டு பேர் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், கிசார்டும் டைஃப்ளோசோலும். இப்போ எது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பக்கிள் கேவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், 1 2 3 பக்கிள் கேவிட்டி. அதுக்கடுத்து ஃபோர்த்து வந்து ஃபேரிங்ஸு, அப்புறம் ஈசோஃபேகஸ் ஃபுட்டு பைப்பு, உணவு உள்ளே போகிறது, அது வந்து ஃபிஃப்த்து 6th 7th. கிசார்டு தான் இட் ஹெல்ப்ஸ் இன் கிரைண்டிங் த ஃபுட்டு, நல்லா அரைக்கிறது. இட் இஸ் இந்த 8th and 9th செக்மெண்ட்டு. அப்புறம் ஸ்டமக், வயிறு வந்து 10, 11, 12, 13, 14 இதில் தான் இருக்கும். 10th to 14th. The stomach wall contains calciferous gland to neutralize the humic acid in the soil. ஸோ calciferous gland இருக்கும் ஸ்டமக்கில் 10th to 14. intestine வந்து 15 to the last segment where the opens out by the anus. ஸோ 15லேருந்து பின்னாடி லாஸ்ட் வரைக்கும் anus இருக்கும். அப்புறம் டைஃப்ளோசோல் வந்து between 25 to 95th segment of intestine. There is a prominent infolding on the dorsal wall called டைஃப்ளோசோல். This enhances the area of absorption of the intestine of the digested food. ஸோ டைஃப்ளோசோலோட வேலை என்னது? இதோட ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷனை ஆஃப் த இண்டஸ்ட்ரினை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதோட வேலை, டைஃப்ளோசோல். லாஸ்ட்டாக ஆனஸ். த அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் சென்ட் அவுட் த்ரூ ஆனஸ். ஸோ இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டைஃப்ளோசோல் நல்லா கிளியராக தெரியும்.
அண்டு அந்த கிசார்டு எங்கே இருக்குதுன்னு நல்லா தெரியும். இது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே படித்தது தான். அப்புறம் நம்ம வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு முன்னாடி ரெஸ்பிரேஷனை பார்த்துருவோம். ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் தான் இருக்கும். ஸ்கின் சர்வ்ஸ் த ஆர்கன் ஃபார் ரெஸ்பிரேஷன். தோல் வழியாக தான் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பிரேஷன் நடக்கும். இட் இஸ் தின், டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ரிச்லி சப்ளைட் வித் பிளட் வெசல்ஸ். அந்த ரெஸ்பிரேஷன் த்ரூ த ஸ்கின் வந்து it is called as cutaneous respiration. Cutaneous means skin. Hemoglobin is found dissolved in the blood plasma. Blood plasmaலேயே வந்து ஹீமோக்ளோபின் டிசால்வ்டாக இருக்கும். அதில் வந்து ஆக்சிஜன் வந்து இதுவாகும். அதில் தான் இது ரெஸ்பிரேஷன் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்புறம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி ரத்த ஓட்டம் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபெரிட்டிமா exhibits closed type of blood vascular system consisting of blood vessels, capillaries and heart. Due to closed circulatory system, blood is confined to the heart and the blood vessel. Closedனா ரத்த ஓட்டம் வந்து வெறும் ஹார்ட்டும் ரத்த குழாய்க்குள்ளே மட்டும்தான் இருக்கிறோம். அதிலேருந்து குட்டி குட்டியாக அதில் போகிற வெசல்ஸும் இருக்கும். There are three main median longitudinal body vessels, namely dorsal vessel above the alimentary canal. Dorsal vessel ஒன்று, ventral vessel ஒன்று, subneural vessel. So dorsal, ventral and subneural vessel. Blood வந்து posterior to anterior ரெண்டு இதுவாகும். பின்னாடி இருந்து இது பண்ணுறது. Blood glands are present at the 4th, 5th, 6th segmentல blood glands இருக்கும். They produce blood cells and hemoglobin which dissolved in the blood plasma. Blood cells are phagocytic. அந்த blood cell வந்து ஏதாவது கிருமி வந்துச்சுன்னா அது அப்படியே முழுங்கிடும். அதுதான் வந்து ஃபேகோசைட்டிக். தெர் ஆர் 4 pairs ஆஃப் ஹார்ட் வந்து 4 pairs இருக்கும். அ பேர் ஆஃப் ஈச் லையிங் இன் 7th, 9th, 12th and 13th. 8th இருக்காது. 8th, 10thலையும் இருக்காது. 10th, 11thலையும் இருக்காது. ஸோ 7, 9, 12, 13 இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 4 pairs வந்து 7th ஒரு பேரு, 9, 12, 13. All the hearts have muscles and pulsatile valves to pump the blood into the ventral vessel by rhythmical contraction. The backward flow of the blood is prevented by valves present in the heart. ஸோ அந்த பிக்சர் பார்க்கும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இதுதான் எம்சிக்யூவில் இது கேட்பாங்க. இந்த மைன்யூட்டாக ஹார்ட்டோட இது வந்து 4 pairsன்னு சொல்லுவாங்க. நம்ம அது எஸ் போடணும். 7, 9, 10, 11 அப்படின்ட்டு போட்டாலும் அது ஃபால்ஸ் போடணும். பிளட் வந்து பிளட் கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் எஸ்ஸு. அது வந்து 4, 5, 6ல் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது நம்ம 1, 2 தடவை போட்டுட்டோம்னா நமக்கு அது பழக்கமாயிரும். அடுத்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கொஞ்சம் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் அக்கர்ஸ் ஆஸ் செக்மெண்டலி அரேஞ்ச்ட் காயில் டிபியூல்ஸ் கால்ட் nephridiae. So singular வந்து nephridium. There are 3 types. Septal nephridiae, integumentary nephridiae. integumentary நடுவில் இருக்குது. அடுத்து pharyngeal nephridiae. பேர் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் வந்து அந்த பேர் ஒன்ஸ் மனசில் நின்று போச்சுன்னா உங்களுக்கு அது அப்படியே ஈஸியாக போயிடும். The excretory organ occurs as a segmentally arranged coiled tubules called nephridiae. Septal பற்றி பார்ப்போமா? They are present in both the sides of the intersegmental septa of 15 to the last that opens into the intestine. They discharge waste matter into the gut via septal excretory duct and supraintestinal duct. இந்த பிக்சரில் பார்க்கும்போது தெரியும் nephridial system. Integumentary nephridiae வந்து they are attached to the lining of the body wall segment of 3 to the last and the opens on the body surface. Body surface open ஆகுது. அடுத்து pharyngeal nephridiae. They are present as 3 paired tuft in 4th, 5th, 6th segment. These different types of nephridiae are basically similar in the structure. ஸோ எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். Function of nephridiae. ஸோ இதோட வேலை என்ன? Regulates the volume and composition of body fluid. Body fluid வால்யூமை ரெகுலேட் பண்ணுது. நம்ம எப்படி நம்ம உடம்புல வந்து கிட்னி வந்து யூரினை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த நெஃப்ரிடியோட வேலை வந்து இதில் இருக்க பாடி ஃப்ளூயிடை கண்ட்ரோல் பண்ணுது. நெஃப்ரிடியம் வந்து ஸ்டார்ட்ஸ் ஓப்பன் அப் த ஃபனல் தட் கலெக்ட்ஸ்
excess fluid from the coelomic chamber. The funnel connects with the tubular part of the nephridium. Deliver the waste through a pore to the surface in the body wall into the digestive tubes. அடுத்து nervous system. nervous system பற்றி பார்த்துட்டோம்னா அப்புறம் reproductive system. reproductive கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். nervous system வந்து is basically represented by ganglia which are arranged segmental wise on ventral paired nerve cords. The nerve cords in the anterior region, third and fourth segment bifurcate laterally, encircling the pharynx and join the cerebral ganglia dorsally to form a nerve ring. The cerebral ganglia along with other nerves in the ring integrate sensory input as well as command muscular responses of the body. இதுதான் nervous system. nervous systemல நம்ம சென்ஸ் ஆர்கனை பற்றி பார்க்கணும். சென்ஸ் ஆர்கன் இந்த earthworm ஆர் சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். சென்சரி சிஸ்டம் வந்து டஸ் நாட் ஹாவ் ஐஸ், கண் இருக்காது earthwormக்கு, பட் பொசஸஸ் லைட் அண்ட் டச் சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ். அந்த முன்னுக்குள்ளார் வந்து லைட்டாக தொட்டாலே அது என்னன்னு தெரிஞ்சிடும் அதுங்களுக்கு. டு டிஸ்டிங்விஷ் த லைட் இன்டென்சிட்டிஸ் அண்ட் டு ஃபீல் த வைப்ரேஷன் இன் த கிரவுண்ட்ஸ். இந்த வைப்ரேஷன் ஆஃப் த கிரவுண்ட்ஸை வந்து அது பார்த்துரும். நம்ம நடுவில் நடக்கிறோன்னாவே அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அதில் வந்து 3 டைப் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்குது earthwormல. டாக்டைல் ரிசெப்டார், பக்கல் ரிசெப்டார்ஸ், ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ். டாக்டைல் ரிசெப்டார்ஸ் வந்து ஆர் லொக்கேட்டட் த்ரூ அவுட் த எபிடர்மிஸ் பட் ஆர் more numerous on the lateral and ventral surface. They are more sensitive to touch. அதான் tactile receptors. buccal receptors வந்து are present in the epithelium of buccal cavity. வாயில் உள்ள இருக்கிறது தான் buccal cavity. அது மோர் வந்து அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. அது வச்சு தான், அதனால தான் இட் இஸ் காட் மோர் கீமோ ரிசெப்டார். அடுத்து ஃபோட்டோ ரிசெப்டார். ஃபோட்டோனா லைட்டு. ஆர் நியூமரஸ் இந்த எபிடர்மிஸ் ஆஃப் த ப்ரோஸ்டோமியம். ப்ரோஸ்டோமியம் தான் வாயை மூடுற அந்த இது பேர் தான் ப்ரோஸ்டோமியம். earthworm do not have organs like nose, eyes, ear to sense the information. ஸோ மூக்கு, கண், காது இருக்காது. பட் அது எல்லாமே பவர்ஃபுல்லாக ரிசெப்டார்ஸ் இருக்கிறதுனால அது சென்சரி அதை இது பண்ணிக்கும். இன்ஸ்டெட் தே டிபெண்ட் ஆன் த ப்ரோஸ்டோமியம் அண்ட் த சென்சரி ரிசெப்டார். இது ரெண்டை வச்சு அது மேனேஜ் பண்ணிக்குது. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எப்படி அது உற்பத்தி பண்ணுது. நம்ம முன்னே பார்த்தோம், இது ஹெர்மோஃப்ராய்டேட்டு. மேல் உறுப்பும் ஃபீமேல் உறுப்பும் ஒரே இதில் இருக்கும். ஆனால் மேல் தனியாக மெச்சூர் ஆகும், ஃபீமேல் தனியாக மெச்சூர் ஆகும். ஸோ 2 earthworm சேர்ந்தால் தான் முட்டை போட முடியும் அதுங்களால். ஸோ மேல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மேல் வந்து பொசஸஸ் 2 pairs of testes present in the 10th and 11th segment. நமக்கு 2 பேர் டெஸ்டிஸ் தான் இருக்கும். ஒரு பேர் தான் இருக்கும், 2 தான் இருக்கும். இதுக்கு வந்து 2 pairs. அப்போ டோட்டலாக 4 இருக்குது. 10th செக்மெண்ட்லையும் 11th செக்மெண்ட்லையும் இருக்கும். The duct of testis, vas differentia, runs up to 18th segment where they join the prostate duct. prostate duct மென்னுக்கு இருக்கிறது வந்து சில கேர்ள்ஸுக்கு தெரியாது, பட் பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெஸ்டிஸ் வந்து the duct of testis runs up to 18th segment where they join the prostate gland. அது இல்லாமல் accessory glands are present on the ventral side of the 17th and 19th segment. 18th கிடையாது, 17th and 19th. 18th segmentனா duct of testis அது இருக்குது up to 18th segment. They open out by fine duct of genital papillae situated on the under surface of the segment. 17th and 19th. 4 pairs of sac-like structure called spermathecae are found, one in each of 6th to 9th segment. They receive and store spermatozoa during copulation. அடுத்து female reproductive system. 1 pair of ovaries is attached to the intersegmental septum between the 12th and 13th segment. Ovarian funnels are present beneath the ovaries which continue into oviduct. These ducts join together and open on the ventral side as a single female genital pore on 14th segment. ஸோ இதுதான் ஃபீமேல். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெறும் ஒரு பேர் ஆஃப் ஓவரிஸ். நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி இதுக்கு ஒரு பேர் தான் இருக்கும். ஒரு பேர்னால் 2 இருக்கும்.
and they are attached to the intersegmental septum between 12th and 13th. Intersegmental ரெண்டுக்கும் நடுவில் அதில் வந்து ovarian funnel வந்து is present beneath the ovary which continues into the oviduct. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள். தென் த ஜென்டல் போர்ஸ் வந்து ஆன் 14 செக்மெண்ட்டில் இதுவாகுது. நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் அண்ட் ஃபர்டிலைசேஷன் எப்படி வந்து இது ப்ரீட் ஆகுது. த earthworm becomes sexually mature when it develops the clitellum. CLITELLUM. இந்த படத்தில் பார்த்தோம் அந்த clitellum வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுனாவே இது மெச்சூர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்பெர்ம் அக்கர்ஸ் பிட்வீன் 2 worms during mating. இதிலிருந்து அதுக்கு ஸ்பெர்ம் போகும், இதிலிருந்து அதோட ஸ்பெர்ம் இதுக்கு வரும். Mature sperm, eggs and nutritive fluid are deposited in the cocoon produced by the gland cell of clitellum. ஸோ அந்த ஸ்பெர்மு எக்கு ப்ளஸ் அதில் கொஞ்சம் ஃப்ளூயிட் வந்து கிளாண்ட் செல்லில் இதுவாகி அது கக்கூன் ஆஃப் ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து டெபாசிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் வருது. ஃபர்டிலைசேஷன் தான் விதை வந்து முளைக்கிற மாதிரி இதிலிருந்து தான் வந்து வேர்ம்ஸ் வருது. cocoons hold the worms embryo. After about 3 weeks, each cocoon produces 2 to 20 baby worms. 2லேருந்து 20 baby worms வரும் ஒரு கக்கூன்லேருந்து. earthworms development is direct. There is no larval stage and all earthworms lay egg. ஸோ எல்லா எர்த்வோமும் அதில் மேல் எர்த்வோம் ஃபீமேல் எர்த்வோம் கிடையாது. இதுலேருந்து ஸ்பெர்ம்ஸ் அதுக்கு போகுது, அதுலேருந்து ஸ்பெர்ம்ஸ் இதுக்கு வருது. அதில் இருக்கிற எக்கு அந்த இது நம்ம ஜென்டல் கிளாண்ட் வழியாக கக்கூன் ஃபார்ம் ஆகி மண்ணில் வந்து இப்போ இதுவாகிடுது. அதுலேருந்து ஃபர்டிலைசேஷன் ஆகுது. இப்போ எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் earthworm நமக்கு தெரிஞ்சது என்ன? ஒன்றே ஒன்று தான், உழவர்களின் நண்பன் அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ்குள்ளது தான் தெரிஞ்சுது. பட் அதை விட நிறைய இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். earthworm makes the soil porous by digging burrow in the soil. Hence they are called as friends of farmer. அது நமக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது nitrogenous waste and other waste producers of the earthworm form the food for the plants. இது வந்து செத்து போன இதெல்லாம் முழுங்கி அதை டைஜஸ்ட் பண்ணி திருப்பி வந்து ஆனஸ் வழியாக வெளியில் போய் போட்டுட்டு போயிடுது இல்லையா, அது வந்து பிளான்ஸுக்கு தேவைப்படுது. திஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் வந்து பை earthworm இஸ் கால்ட் அஸ் வெர்மி கம்போஸ்டிங். வெர்மி கம்போஸ்டிங் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ உரம் வந்து வெர்மி கம்போஸ்டிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதான் வெர்மி கம்போஸ்டிங். earthworm are used as fish bait. மீன் பிடிக்கிறதுக்காக அதை earthworm பிடிச்சி அதை மாட்டி மீன் பிடிக்கிறாங்க. சம் ட்ரைபல்ஸ் இன் இந்தியா யூஸ் earthworm ஆஸ் அ மெடிசன். இதுக்கெலாம் மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க பழங்காலத்தில். ஜாண்டிஸ் மஞ்சக்காமலைக்கு, பைல்ஸு மோஷன் போக விடாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த பைல்ஸு, டயரியா வயிற்றுப்போக்கு, பிளாடர் ஸ்டோன்ஸு, கவுட்டு, ஸோ எல்லாத்துக்கும் பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பட் இட் இஸ் யூஸ் பை சம் இது ட்ரைப்ஸில் மலையில் வாழ்கிற இவங்க. In some countries like China, Japan, Australia and Myanmar, earthworm are used as food. சில இதில் வந்து earthworm உணவாக சாப்பிட்றாங்க. சைனாவில் எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம கொரோனாவில் பாதித்து எல்லாரும் உலகம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்கோம். சைனாவில் தான் எல்லாமே உற்பத்தி ஆகிறனால யாருமே சைனா மேலே போர் தொடுக்க மாட்டுறாங்க, வாயும் திறக்க மாட்டுறோம் நம்ம. ஸோ சைனாவில் earthworm கூட சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ஜப்பானில் சாப்பிட்றாங்க, ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இடத்துல சாப்பிட்றாங்க. ஸோ என்னென்னலாம் பார்த்துறோம், ஃபார்மரோட ஃப்ரெண்டாக பார்த்துருக்குறோம். நைட்ரஜனஸ் வேஸ்ட்டு, வெர்மிஃபார்ம் கம்போஸ்டிங், அப்புறம் ஃபிஷ்ஷோட பெயிட்டு, அப்புறம் மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபுட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. த வேர்ம்ஸ் ரெடியூசிங் பை போத் அசிடிட்டி அண்ட் alkalinity ஆஃப் த சாயில் அண்ட் கிரியேட் ஆப்டிமம் கண்டிஷன் ஃபார் த பிளான்ட் க்ரோத். அப்புறம் earthworm are eaten by the frog, birds and are useful to man in some ways. நம்ம வந்து earthworm நிறைய ஆகிட்டு இருந்தாலும் நம்ம இதுவாக அதோட உற்பத்தி ரொம்ப ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஜாஸ்தி ஆகிடுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃப்ராகு, பேர்ட்ஸ் வந்து earthworm வேர்ம்ஸை சாப்பிடும். ஸோ வேர்ம்ஸ்க்கும் அது வந்து உணவாக இருக்குது. அப்போ தான் வந்து அந்த ஃபுட் செயினை வந்து கரெக்டாக பாதுகாத்துக்கிறோம். தே ஆர் யூஸ்ட் இன் த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் டிஸ்கஸ்ட் பை ஜூலாஜிக்கல் லெபார்ட்டரிஸ். இப்போ இது வந்து earthworm வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துக்கணும். இது வந்து லெபார்ட்டரியில் கட் பண்ணி படிக்கிறது தான். நாங்களே எங்கள் காலேஜில் படிக்கும்போது இதெல்லாம் earthworm வந்து டிசெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் இப்போல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போகிறது கிடையாது. எல்லாமே பிக்சர்லேயே வந்துடுது இந்த டிஜிட்டலாக இருக்கனால. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் earthworm. earthwormனால என்னடா கஷ்டம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தேன்.
அது வந்து they are sometimes harmful. Earthworm may damage young tender plants by eating them. சில செடிகளை அது சாப்பிட்ருது. During rainy season they may burrow and cause soil erosion. ஸோ சம்டைம்ஸ் சாயில் எரோஷனே எர்த்வம்னால வந்துடும். ஸோ சில இடத்துல வந்து சாயில் எரோஷனை மண்ணிலிருந்து அப்படியே பார்த்து ஃபுல்லாக இதில் கீழே விழுந்துருது. ஸோ தட் இஸ் கால்ட் சாயில் எரோஷன். தே ஸ்பாயில் த பிளே கிரவுண்ட் பை டிகிங் பரோஸ் இன் த இதில் இன் தெம். ஸோ கால்ஃப் கோர்ஸு, ஃபுட்பால் கிரவுண்ட்ஸு அதிலெல்லாம் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் போடுறதுனால நம்ம வந்து அந்த கிரவுண்டை ஸ்பாயில் பண்ணுது. சம் எர்த்வர்ம்ஸ் ஆர் intermediate host for some parasites such as tapeworm of chicken and lung nematode of the pigs. இதோட intermediate parasite இது இருந்தால் தான் அதில் போய் ஃபுல்லாக வளர முடியும். The burrow of the earthworm in the banks of irrigation channel sometimes causes leakage of water. அந்த ஓட்டையாக இருக்கிறனால அது லீக்கேஜ். ஸோ இதெல்லாம் வந்து disadvantage of earthworm. So that finishes study of earthworm.